Hello students. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் யூனிட் 1 இன்கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு illustration 1 பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னா அந்த இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் அதை நம்ம என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆட் ட்ராயிங்ஸ்னால் என்னென்னா, ஒரு கம்பெனியோட ஓனர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறதா ட்ராயிங்ஸ். அதை என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அதுலேருந்து அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ண போகிறோம். அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னா ஒரு வருஷத்தில் அவர் எக்ஸ்ட்ரா கேபிட்டல் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே லெஸ் பண்ணி வர்றதை வந்து நம்ம அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த வருஷத்தோட ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குமா, அதை வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிவிட்டு வரதான் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயரோட ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ சம்க்கு போவோம். கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் பிகினிங்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன, இது ஓப்பனிங் கேபிட்டல். ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க டேட்டு 1 April 2016. அப்போ இது ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakh கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னா இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். அவங்களும் க்ளோசிங்க்கு வந்து 31 March 2017 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். அடிஷ்னல் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் நம்ம இந்த சம்மை போட போகிறோம். ஓகே, சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு illustration ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹெட்டிங் போட்டிங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு டேட் போட்டுங்க, பர்டிகுலர்ஸ் ரூபீஸ் போட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று க்ளோசிங் கேபிட்டல் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சம்மில் பாருங்கள், அட் த எண்ட் ஆஃப் த இயர் க்ளோசிங் கேபிட்டல் 3,50,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 3,50,000 இங்கே என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதோட என்ன பண்ணணும், ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40,000 கொடுத்துருக்காங்களா, அதை ஆட் பண்ணிங்க 40,000. அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3,90,000. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் 70,000. அதை லெஸ் பண்ணிங்க 70,000. 70,000 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ வரும், இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணி வர்றது 3,20,000. அதை என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில். அப்போது ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோனா 2 lakh கொடுத்துருக்காங்க. அந்த 2 lakh இங்கே என்ட்ரு பண்ணிங்க ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நேராக. அப்போ 3,20,000ல் 2 lakh லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ வருது, 1,20,000. இதுதான் என்னது நமக்கு ப்ராஃபிட். இதுதான் லெஸ் பண்ணி வர ஆன்சர் தான் ப்ராஃபிட். ஓகேவா? ப்ராஃபிட் மேட் டியூரிங் தேர், அந்த இயர்க்குள்ளே ப்ராஃபிட் அப்படின்னு. ஓகேவா?